அந்த ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம் மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உண்மையாகவே நம்முடைய தேவன் நமக்காக கிரியை செய்கிற தேவன், அற்புத விதமாய் நம்மை தாங்கி வழி நடத்தி வருகிற கர்த்தர். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நன்மையான காரியங்களை செய்து நம்மை தாங்கி நடத்தி வருகிற கர்த்தர். இந்த நாளிலும் பல சூழ்நிலையில் மத்தியில் நாம் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கர்த்தரோ மாறாதவராக இருந்து நம்மை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்காக கிரியை நடப்பிக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் தெய்வ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க நாம் ஒன்று கோவிலை கர்த்தரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். நாம் துதிக்கிற வேளையில் துதியின் மத்தியில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உதடுகளின் கலியாக ஸ்தோத்திர பலிகளை பிரியப்படுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் மாறாதது, இரக்கம் மாறாதது, தயவு மாறாதது. மேன்மையான காரியங்களை நமக்காக கிரியை நடப்பிக்கிற தேவன் அவர். இந்த காலை வேளையில் தேவனை ஆராதிக்கும்படியாய் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்காய். மறுபடியுமாய் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 14ஆம் வசனம். யோவான் 5:1 முதல் 14. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலந்தின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்ட அவனை நோக்கி, நீ ஓய்வு நாளாய் இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷர் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூடியிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் காண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். மார்க்கு சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். மார்க்கு 5:1 முதல் 20. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாக சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவனே அவளோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தப்பட தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான பிள்ளையே, இந்த 2 பகுதியை நாம் வாசித்தோம். இந்த 2 பகுதியில் ஆண்டவர் 2 பேரை விடுவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 சூழ்நிலையில் இருக்கிற இந்த மனிதர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையில் நம்மை விடுவிக்கிற தேவன் என்ற தலைப்பிலே நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். விடுவிக்கிற தேவன். இந்த நாட்களில் ஜனங்கள் பலவிதத்தில் சிக்கி கிடக்கிறதான நிலைமையிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ளவர். எவைகளிலிருந்து என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போமானால், வியாதிகளிலிருந்து, தீராத வியாதிகளிலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசு பிடிகளிலிருந்து, பிள்ளை சொல்லிய கட்டுகளிலிருந்து,
தீய நண்பர்களோடு கூட இருக்கிற உறவுகளில் இருந்து, பயங்கரமான நெருக்கப்பட்டிருக்கிற நெருக்கத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவர் உன்னை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகள் மூலமாய் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். விடுவிக்கிற தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்க இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாத தேவன். மனிதன் மாறி போகிறான், மனிதனுடைய அன்பு மாறி போகிறது, மனிதன் கைவிட்டு விட்டு போய்விடுகிறான், மனிதன் நமக்கு உதவி செய்வதிலிருந்து ஓடி விடுகிறான். ஆனாலும் கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். நாம் எந்தெந்த நிலைமையில் கட்டப்பட்டிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த உலகத்தின் மனிதர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரமே நம்மிடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார்கள், வியாதிகள் சிக்கியிருக்கிறார்கள், பலவித தீய பழக்கங்களில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் அவர்கள் அறிந்திருக்க முடியும். ஆனால் உன் உள்ளத்துக்குள் நீ வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். நீ அழுகிற அழுகையில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற வல்லமை உள்ள தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனால் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை சற்று நாம் வித்தியாசமாக நாம் தியானிக்க போகிறோம். யோவானுக்கு சுவிசேஷத்தில் இந்த 38 வருட காலமாய் வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனிதன் எங்கு இருக்கிறான்? அவன் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகிலே அவன் இருக்கிறான். எருசலேமிலே அவன் ஆட்டு வாசல் அருகிலே அவன் இருக்கிறான். இந்த ஆட்டு வாசல் பகுதியிலே பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட ஒரு குளம் ஒன்று உண்டு. அந்த குளத்தில் அற்புதங்கள் நடைபெறும். ஒரு தேவதூதர் வருவான். வந்து அந்த தண்ணீரை கலக்கும் பொழுது கலங்கின தண்ணீர் கலங்கி நிற்பதற்கு முன்பதாக முதலாவது யார் அந்த குளத்துக்குள் இறங்குகிறார்களோ, அந்த தண்ணீரில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்ள முடியும். இவ்விதமாய் இந்த மனிதன் கிட்டத்தட்ட 38 வருட காலமாய் அவன் படுத்த படுக்கையில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். உள்ளத்துக்குள் அவனுக்கு வேதனை. தண்ணீர் கலக்கப்படுகிறது. ஆனால் தண்ணீர் கலக்கப்படுகிற நேரத்தில் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதான நிலைமை. அருமையானதுடைய பிள்ளையே, ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்ததான பகுதியை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் எங்கு இருக்கிறான்? கல்லறையிலே அவன் குடியிருப்பு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குடியிருக்கிற இடம் கல்லறை. அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத நிலைமை, அல்லது அங்கு போய் அவனுக்கு உதவி செய்ய எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை. 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஒருவன் ஒரு குளத்தருகில அமைதலோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது தேவதூதன் இறங்கி வருவார், அந்த குளத்தை கலக்குவார், கலக்கும் பொழுது நான் முதலாவது இறங்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனாலோ இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கப்பட்ட அந்த மனிதனை குறித்து நாம் பார்ப்போமானால் அவனுடைய நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமை. ஏனென்றால் அவன் வாழ்கிற இடமே கல்லறை. அவன் வாழ்கிற இடமே அந்த ஒருவரும் அங்கு இருக்க முடியாத சூழ்நிலை பகுதியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தியானிக்க போகிறோம். அருமையுடைய பிள்ளையே, முதலாவது நாம் பார்ப்போமானால் அவருடைய குடியிருப்பை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5 வசனங்கள் வாசிக்கிறதான வேளையிலே
ஆற்று வாசல் பகுதியில் இருந்ததான எருசலேமில் இருந்ததான ஆற்று வாசல் பகுதியிலே பெதஸ்தா குளத்தண்டையில் நிம்மதியான ஒரு இடத்திலே, ஒரு பாதுகாப்பான இடத்திலே இந்த மனிதன் இருக்கிறான். ஆனால் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கதான வேளையிலே அங்கு பிரேதக்குள்ள கல்லறையின் இடத்திலே அவன் இருக்கிறான். அவனுடைய குடியிருப்பு பிரேத கல்லறையில் இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, இந்த யோவான் சுவிசேஷத்திலே வாசித்த மனிதனுக்கு 38 வருடம் வியாதிக்காரன், ஆனால் சுய நினைவு உடையவனாய் இருக்கிறான். ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அவனுக்கு சுய நினைவு இல்லை. அவன் தான் செய்கிறது என்னதென்பதை அறியாமல் இருக்கிற நிலைமை, சுய நினைவற்றவனாய் இருக்கிறான். மூன்றாவது, 7ஆம் வசனத்தை யோவானிலே 5:7 வாசிக்கும் போது உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. பக்கத்தில் கூட அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் இருந்தாலும் அவர்கள் தாங்கள் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறார்களே தவிர இவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. அல்லது அவனுடைய குடும்பத்தாரோ ஒருவராகிலும் இருந்து உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தார் அவனை சங்கிலியிலே கட்டி, அவனுடைய ஊரார் அவனை சங்கிலியிலே கட்டி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த வேளையிலும் அவன் சங்கிலிகளை அறுத்து போட்டுவிட்டு, அவன் சங்கிலிகளை முறித்துவிட்டு விலங்குகளை அறுத்து போட்டு தகர்த்தெறிந்து அவன் பிரேத கல்லறை இடத்துக்கு மாத்திரமே ஓடி போகிற நிலைமை. நான்காவதாக, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையில இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்பதை குறித்து பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இதே இந்த மனிதனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். இங்கு 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு காலமாய் அசுத்த ஆவி அவனை பிடித்திருந்தபடியினால் அவன் அநேக வருடங்களாய் வெகு காலமாய் அவன் பிரேத கல்லறைகளிலே அவன் இருக்கிற நிலைமை. தேவ பிள்ளையே, இந்த 4 காரியங்கள் இன்னும் வாசிப்போமானால் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான். தண்ணீர் எப்பொழுது கலக்கும், நான் எப்பொழுது இறங்க முடியும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான். ஆனால் இங்கே 7ஆம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே அவனுக்கு எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை. இவனுடைய வாழ்க்கையிலே அவனை விடுவிப்பதற்கு அவன் தனக்கு யாராகிலும் உதவி செய்வார்களா என்றுதான ஏக்கம் கூட அவனுக்கு இல்லை. இந்த விதமாக அவனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. 6ஆவது நாம் வாசிக்கிறதான வேளையில் அதே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் இந்த 38 வருட வியாதிக்காரன் காத்திருக்கிறான். எப்பொழுது தேவதூதன் எப்பொழுது இறங்கி வருவான், அப்பொழுது முதலாவது இறங்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறான். ஆனாலோ இங்கு 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டான். இவனுக்கு அங்கு அவன் காத்திருக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிசாசுகளின் சேட்டைகள் அவனுக்கு இருந்தபடினால் தன்னையே காயப்படுத்திக் கொள்ளுகிற நிலைமை. 7ஆவதாக 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறதான வேளையில அவன் இயேசுவை அறியவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து இந்த 38 வருட வியாதிக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அற்புதம் நடக்கிறது. அவன் புறப்பட்டு போகிறான். ஆனாலும் அவன் தன்னை சுகமாக்கினவர் யார் என்பதை அறியாமல் இருக்கிறான். நீங்க மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அற்புதம் செய்த ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். புத்தி தெளிந்தவனாய் அவன் காணப்பட்டான்
என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். எட்டாவதாக 5ஆம் அதிகாரம், யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே இப்பொழுது ஆண்டவர் தேவாலயத்தில் இவனை கண்டு அவனுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லி அனுப்புகிறார். அவன் இப்பொழுது அறிந்து கொள்கிறான், தன்னை சுகமாக்கினது இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்தவன். அவன் தனக்கு விரோதமாய் பேசின அந்த யூதர்களிடத்தில் போய் இயேசு என்னை சுத்தமாக்கினார் என்பதை குறித்து சொல்லுகிறான். இவ்விதமாய் அவன் யூதர்களிடத்தில் சொன்னதின் நிமித்தமாக அவர்களை ஆண்டவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் வகை தேடினார்கள். மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே 19 முதல் 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறதான வேளையில் அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அக்கறைக்கு போக படகு ஏறும் பொழுது இந்த மனிதன் தானும் வரப்போகிறேன்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன் இனத்தாரிடத்தில் போய் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டாரிடத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்ய சொல்கிறான். இவனோ அந்த நாடு முழுவதும் 20ஆம் வசனத்திலே தெக்கப்போலி என்னும் நாட்டில் தான் ஆண்டவர் செய்த காரியங்களை பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 21ஆம் வசனத்திலே மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அருமை தேவனுடைய பிள்ளையே, 8 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவன் இருந்தது ஒரு சேஃபான இடம், ஒரு பாதுகாப்பான இடம். ஆட்டு வாசலிலே அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் அவன் இருக்கிறான். ஆனால் இவனோ பிரேத கல்லறையில் இருக்கிறான். 2வது, அவன் சுயநினைவுடையவனாக இருக்கிறான், இவனோ சுயநினைவற்றவனாக இருக்கிறான். 3வது, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இவனுக்கு உதவி செய்ய விரும்பும் பொழுதும் உதவி செய்வதை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு வேறு கல்லறைக்கு மாத்திரமே ஓடி நிற்கிறான். 4வதாக வெகு கால வியாதியஸ்தன், இவனும் வெகு காலமாய் பிசாசின் பிடிகளை பிடிக்கப்பட்டிருந்தான். இந்த இடத்துல யோவானிலே இவன் 5வதை பார்க்கும்போது எதிர்பார்ப்புள்ளவனாய் இருந்தான், இவனோ எதிர்பார்ப்பற்றவனாய் இருந்தான். 6வது, அவன் காத்திருந்தான், இவனோ தன்னை காயப்படுத்தி கொண்டு தன்னையே வேதனைப்படுத்தி கொண்டவனாய் இருக்கிறான். 7வது, இவன் சுகம் கொடுத்தவர் யார் என்பதை அறியாமல் இருந்தான், இவனோ அவன் பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். 8வதாக வாசிக்கும் பொழுது இவன் இயேசுவை அறிந்த பொழுது தனக்கு இயேசுவுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய சீஷர்களிடத்திற்கு யூதர்களிடத்திற்கு போய் அவனுக்கு இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சொல்கிறான். இவனோ அந்த பட்டணம் முழுவதுமாய் சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமை தேவனுடைய பிள்ளையே, இந்த 8 விதமான சூழ்நிலைகள் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் இந்த 2 மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது போல 8 வித காரியங்கள் நமக்கு இல்லை என்றாலும் ஏதோ ஒன்று சிறந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமை தேவனுடைய பிள்ளையே, நமக்கு பாதுகாப்பான வீடு இருக்கிறது. அந்த வீடு இருந்தும் நம்முடைய நினைவுகளிலே சுய நினைவற்றவர்களாக இருக்கிறோம். ஏதோ எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்பதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தடுமாறிக் கொண்டிருக்கிற, தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமை, தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான நிலைமை இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் ஒரு வியாதியின் நிமித்தமாய், ஒரு கொள்ளை நோயின் நிமித்தமாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ வீட்டுக்குள்ளாய் இருக்கிற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற நிலைமை. தங்களை பெற்றோரிடத்தில் பேசுவதில்லை, தங்களுடைய சகோதரிடத்தில் பேசுவதில்லை. அவர்கள் அப்படியே பேசினாலும் எரிந்து விழுகிறதான நிலைமை, கோபத்தை வெளிப்படுத்துகிற நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவன் வெகு நாளாய் வியாதி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான்.
கொண்டிருக்கிறான், இவனும் வெகு நாளாய் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமை. அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் வெகு நாளாய் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தவித்து கிடக்கிறதான நிலைமை இருக்கலாம். ஜபத்துக்கென்று சொல்லி ஓடி ஜெபிக்கிற வேளையில ஏதோ விடுதலை கிடைத்தது போல இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சில நேரங்கள் விடுதலை பெற்றது போல காணப்படலாம். ஆனால் முழு விடுதலை பெற்று அனுபவிக்க முடியாதபடி ஏதோ ஒன்று உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர முடியும். தேவனுடைய பிள்ளையே, அவன் எதிர்பார்த்திருந்தான், இவனோ எதிர்பார்க்கவில்லை. இதே நிலைமையில நமக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேகருக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். எப்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு உண்டாகும், எனக்கு எப்பொழுது ஒரு நிம்மதி உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் அலைமோதி கொண்டிருக்கலாம். அருமை தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஏக்கங்களை எல்லாம் என் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்பாயானால் நிச்சயம் விடுதலை கொடுக்க என் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அவனோ எதிர்பார்ப்புடையவனாய் அல்ல, அவன் அதை குறித்து அக்கறையற்றவனாய் தன்னை காயப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நிலைமையிலும் இன்றைக்கும் அநேகர் தங்களை காயப்படுத்திக் கொள்ளுகிற நிலைமை உண்டு. எப்படி? நான் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் யாவருக்கும் பாரமாக இருக்கிறேனே என்று தன்னையே சமைத்துக் கொண்டு மற்றவர்களையும் சமைத்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி மற்றவர்களை கடித்து பட்சிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிற நிலைமை அநேகருடைய வாழ்க்கையில உண்டு. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் முழு விடுதலையை நீ அனுபவிக்காதது நிமித்தமாகவே இப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற சூழ்நிலை. நீ ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்பாயானால் என் ஆண்டவர் உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ளவர். எதிர்பார்ப்புக்கும் காத்திருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. எதிர்பார்ப்பு என்பது ஏதாகிலும் ஒன்று கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பது. ஆனால் காத்திருத்தல் என்பது எப்பொழுது இந்த விடுதலை எனக்கு உண்டாகும் என்று காத்திருப்பது, அதையே வாஞ்சிப்பது, அதையே நாடுவது. எனக்கு ஒரு விடுதலை, நிச்சயமான விடுதலை எனக்கு வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பது. இந்த மனிதன் காத்திருந்தான், அவனோ தன்னை காயப்படுத்திக் கொண்டான். அருமை தேவ பிள்ளையே, அதே நிலைமை உன் வாழ்க்கையில இருக்கலாம். நீ காயப்படுத்திக் கொண்டிருக்கிறதான நிலைமை, உன்னை அறியாமலே நீ என்ன செய்கிறாய் என்பது தெரியாமலே உன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிற நிலைமை உனக்கு உண்டு. ஆகவே இவைகளை நீ மறந்து போகாதே. என் ஆண்டவர் உன்னை தேடி வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை தேடி வந்து உனக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். இந்த இடத்துல வாசித்த 2 மனிதனையும் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். தேடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். விடுதலை பெற்ற பொழுது இந்த நிம்மதியான பாதுகாப்பான இடத்திலே சுயநினைவோடு கூட இருந்தவனுக்கு விடுதலை பெற்ற பொழுது தன்னை விடுவித்தது யார் என்பதை அறியாமல் இருந்தான். ஆனாலோ அவன் தன் சுயநினைவற்றவனாய் இருந்த நிலைமையிலே சுயநினைவு வந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவனாய், அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறவனாய், தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளையே, சுய நினைவற்று தன்னை காயப்படுத்திக் கொண்ட அவனுக்கு ஒரு தெளிவு உண்டானது. எனக்கு விடுதலை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாதத்தில் இருந்தால் எனக்கு விடுதலை உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் இந்த மனிதனோ 38 வருட வியாதிக்காரனோ தன்னை சுகமாக்கினவரை அவன் தேவாலயத்தில் கண்டான். ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார், இனி பாவம் செய்யாத என்று சொல்லி எச்சரித்து அனுப்புகிறார். இப்பொழுது அவன் ஓடி போய் தன்னிடத்திலே குற்றம் கண்டுபிடித்து, உன்னை இது ஓய்வு நாளிலே நீ செய்யக்கூடாததை செய்கிறாய் என்று சொல்லி சொன்ன யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி குற்றத்தை கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க வகை தேடிக் கொண்டிருந்த யூதனிடத்தில் போய் என்னை சுகமாக்கினது கிறிஸ்து என்று சொன்னான். ஆனாலோ இவன் சுகமான அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டாரிடத்துக்கு இனத்தாரிடத்துக்கு போய் நீ பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளை சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவனோ தன்னுடைய தேசம் முழுவதுமாய் அந்த பட்டணத்தில் இருந்த எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தான். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்தோஷமாய் அந்த பட்டணத்தார் ஏற்றுக்கொண்டார்கள். இவன் வியாதியில் இவனை விடுவித்ததான நிலைமையிலே தெளிந்த புத்திவனாய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதை கண்ட வேளையில் ஜனங்கள் எல்லாம் பயந்து போய் இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நடுங்கி அவரை நீ போக வேண்டும், உம்முடைய இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவரை எவ்விதமாய் துரிதப்படுத்தினார்களோ அந்த ஜனங்கள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை சந்தோஷமாய் அவரை வரவேற்று ஆச்சரியத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனங்களை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அருமை தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நீ இருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். என்ன நிலைமையில் இருந்து என் ஆண்டவர் உன்னை விடுவிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க உன் அருகில் வந்து நிற்கிறார். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலேயும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உனக்கு ஜெயமளிக்க, உனக்கு விடுதலை கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவன். உன்னை காயப்படுத்திக் கொண்டு, உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டு அநேகரை உன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை நீ காயப்பட்டதை நிமித்தமாய் மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே, உன்னை விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போகாதே. இயேசுவை நீ அறிந்திருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கிறாய், இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்கிறாய். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிற நிலைமை என்னது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அருமை தேவ பிள்ளையே, அந்த கட்டுகளில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க ஆவல் உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அன்றைக்கு 2 பேரையும் தேடி வந்து விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வியாதியின் கொடுமையில் இருந்து உன்னை விடுவிக்க இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் குடும்ப பிரச்சனையில் இருந்து விடுவிக்க என் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவதற்கு என் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கடன் தொல்லைகளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க என் இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். சாபத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து அல்லேலூயா உன்னை விடுவிக்கும்படியாக என் இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். விடுதலை பெற்றுக்கொள்ள நீ வாஞ்சிப்பாயானால் என் இயேசு உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அவரே உன்னை தேடி வந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய வேதத்தில் இன்னும் வாசிப்போமானால் யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, விடுதலை பெறுவதற்காகவே, விடுதலை கொடுப்பதற்காகவே, கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு
அனுப்பி வைத்தார். யோவானுக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவானுக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி நாம் வாசிக்கலான வேளையில 16ஆம் வசனத்தின் முதல் பகுதி நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அருமை தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்ட தேவன். அருமை தேவ பிள்ளையே, உன்னை தெரிந்தெடுத்த தேவன், உன்னை வேறு பிரித்த தேவன், உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உன்னை வேறு பிரித்து உனக்கு ஜீவனை கொடுத்து இந்நாள் வரையிலும் காத்து வழி நடத்தி வருகிற தேவன், உன்னை தேடி வந்திருக்கிற தேவன். எந்தெந்த காரியத்திலிருந்து உன்னை விடுவித்தார், எந்தெந்த நிலைமையிலிருந்து நாம் எந்தெந்த நிலைமையில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக எந்த நிலைமையில் இருந்தோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாய், நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருப்பீர்களானால் எந்த நிலைமையிலிருந்து எந்த இடத்திலிருந்து உங்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்தகார இருளிலிருந்து உங்களை இயேசு கிறிஸ்து விடுவித்திருக்கிறார். அருமை தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்படாமல் இருப்பாயானால், இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர் நீங்கள் இருப்பீர்களானால், உங்களை அந்தகார இருளிலிருந்து காரிருளிலிருந்து உங்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன். இரண்டாவதாய், கொலோசியர் நிருபம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இருள் அதிகாரத்தோடு கூட நம்மை இருட்டிலே வைத்திருந்தது. அந்த இருளில் இருந்து நம்மை இயேசு விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த உங்களை பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். துர்க்கிரியை செய்து கொண்டதான நம்மை, அந்நியராய் இருந்த நம்மை பரிசுத்தராகவும் சுத்தமுள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்கு முன்பதாய் நம்மை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினால் நம்மை தெரிந்தெடுத்தார். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த நம்மை இயேசு விடுவித்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அருமை தேவனுடைய பிள்ளையே, ஒரு வீட்டுக்குள் இருந்தால் எவ்விதமாய் பாதுகாப்பு இருக்கிறதோ அதை போல இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்பங்களா? வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே,
என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க உன்னை என் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமானீர்கள் சொல்லி சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னை பாதுகாப்பாக இருக்க என் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். முன்னே நாம் இருளிலே இருந்தோம், அந்தகார இருளிற்குள்ளாய் சிக்கி கிடந்தோம், துர்க்கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்படிப்பட்டவர்களை அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிற்க பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினால் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஒரு விசை கூட கைகளை தட்டி கர்த்தரை நாம் அடிமைப்படுத்துவோங்களா? அருமை தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். நீ எந்த அந்தகார இருளில் சிக்கி கிடக்கிறாய் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் இருளின் அதிகாரம் உன்னை மேற்கொண்டு உன்னை பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிற அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுவிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன். அவரே அவருடைய இரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்து பிதாவோடு கூட ஒப்புரவாகும்படியாகவும் ஐக்கியப்படவும் இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமை தேவ பிள்ளையே, உனக்கு விடுதலை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நீ அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எந்த அக்கிரமத்தின் கட்டுக்குள் நீ இருக்கிறார், அந்த கட்டுகளில் இருந்து உன்னை விடுவிக்க இயேசு விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியது என்ன? இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி மனப்பூர்வமாய் கேட்பாயானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். 2வது நாம் பார்க்கிற வேளையிலே சுயநினைவற்றவர்களை விடுவிக்கிறார். சுயநினைவுள்ளவனை வினவினார். சுயநினைவற்றவனை விடுவிக்கிறார், சுயநினைவு உள்ளவனை வினவினார். எப்படி நாம் வாசிப்போமானால், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இந்த மனிதன் பிரேத கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து கரையில் இறங்கி அவனிடத்திற்கு வரும் பொழுது, இவன் கல்லறையில் இருந்து ஓடி வந்து, இயேசுவே, என்னை வேதனைப்படுத்தவா வந்திருக்கிறீர் என்று சொல்லி உள்ளே அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவி அப்படியாய் பேச வைக்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்காகவே விடுதலை அவனுக்கு கொடுப்பதற்காகவே கரை இறங்கி இக்கரைக்கு வந்து அவனை விடுவிக்க வந்த இயேசு, அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போகும்படி கட்டளை கொடுத்து இருந்தார். அதை தான் வாசிக்கிறோம். இந்த அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆனால் யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?
சுஸ்தமாக சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். முதலாவது, நம்மை தேடி வந்து விடுவித்த கர்த்தர், விடுவிக்க விரும்புகிற கர்த்தர். 2 காரியத்தை சொல்றேன். ஒன்று, விடுவித்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை விடுவித்த கர்த்தர் அவர். அவருடைய பிள்ளைகளாய் மாறியும் இன்னும் பாவத்தில் சிக்கிக்கொண்டு இருளின் அந்தகாரத்திலே சிக்கிக்கொண்டு என்னை விடுவிக்க யார் உண்டு என்று சொல்லி தடுமாறிக்கொண்டிருக்கிற உங்களை விடுவிக்க அவர் உன்னை தேடி வந்தவர் அவர். இரண்டாவதாய், இந்த 38 வருட வியாதிக்காரன் சுய நினைவுள்ளவனாய் இருந்தான். என்ன நடக்கிறது, என்ன செய்கிறது என்பது எல்லாம் அவன் அறிந்தவனாய் இருக்கிறான். எல்லாம் தெரிகிறது, தான் என்ன செய்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு விடுதலை இல்லை. அவனை உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. அந்த நிலைமையிலே 38 வருடங்களை கழித்து விட்டான். அருமை தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சுய நினைவு இருந்தும், நான் என்ன செய்கிறேன் என்பது அறிந்திருந்தும், உனக்கு தெரிந்தே நீ சிக்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய நிலைமையிலிருந்து உன்னை விடுவிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ சிக்கிக் கொண்டு இருக்கிற தவிக்கிற நிலைமையை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிற தேவன். சுய நினைவோடு நீ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிற தேவன் உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீ விரும்பினால் விடுதலை கொடுப்பார். சுய நினைவற்றவனாய் இருந்த, தன்னை காயப்படுத்திக் கொண்ட அவனுக்கு ஆண்டவர் அவனுக்குள் இருந்த பிசாசு அவனை விட்டு போகும்படி கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் சுய நினைவுள்ள இந்த 38 வியாதிக்காரிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? அருமை தேவ பிள்ளையே, உன்னையே நொந்து கொண்டு உள்ளத்துக்குள் அழுது கொண்டு இருக்கிறாயே, எனக்கு உதவி செய்வதற்கு யார் உண்டு? ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள்? உன்னையே காயப்படுத்திக் கொண்டு, உன்னையே வேதனைப்படுத்திக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? நீ விரும்பினால் என் ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கதான வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வருகிறார். ஜனக்கூட்டம் அவருக்கு பின்சென்று வருகிறது. இப்படி வருகிறதான வேளையிலே குஷ்டரோகம் உள்ளதான ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக ஓடி வந்து பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்கிறான். சுயநிலையோடு இருக்கிற மனிதன் சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 3ஆம் வசனத்திலே இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் என்று சொன்னார். அருமை தேவ பிள்ளையே, உன்னை தொட்டு சுகமளிக்க வல்லமை உள்ள தேவன் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எத்தனை குஷ்டரோகம் போன்றதான பாவ காரியத்துக்குள் சிக்கி இருந்தாலும் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புவாயானால், உன்னையே காயப்படுத்திக் கொண்டு உன்னையே நொந்து கொண்டிருக்கிற நிலைமையில், உதவியற்ற நிலைமையில் இருப்பாயானால், நீ விரும்பும் பொழுது மாத்திரமே உனக்கு சுகம் கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். நீ விரும்பாத பட்சத்தில் சுகம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனம் வாசிக்கும் பொழுது
அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தில் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அருமை தேவ பிள்ளையே, எங்கு வாசிக்கும் போது 12 வருடமாய் பெரும்பொருள் ஸ்ரீ ஒருவள் தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து விட்டாள். தனக்கு வியாதியில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அநேக மருத்துவர்களை பார்த்து தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இழந்து போன இவளுக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால் அவர் சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமடைவேன். தேவ பிள்ளையே, விரும்பினால் தொட்டால் சுகம் பெற்றார். விரும்பினால் தொட்டால் உடனே சுகம் பெற்றார். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்களா? உடனே சுகம் கொடுக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அவ்வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்க வகை தேடினான். ஆனால் இவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, மதிப்பு இருந்தது. இவன் ஆயக்காரனாய் இருந்தபடினால், அவன் வரி வசூலிக்கிறவனாய் இருந்தபடினால் அநேகர் அவனை வெறுத்தார்கள். ஆனால் நிலைமை என்ன? இவன் எல்லாரை பார்க்கிலும் குள்ளமானவன். இவனோ இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காண விரும்பினான். அருமை தேவ பிள்ளையே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி காண விரும்பின அவன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக ஓடி காட்டத்தின் மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு மறைத்து கொண்டு பார்க்க விரும்பினான். இயேசுவோ அந்த மரத்தினிடத்தில் வந்து அங்கு பார்த்து சொல்கிறார் 8ஆம் வசனம், 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். மறைந்து இயேசுவை பார்க்க விரும்பினான். இயேசுவோ மறைந்திருந்த அவனை பெயரிட்டு அழைத்தார். உன்னை மனுஷனுக்கு முன்பதாக சுத்தமுள்ளவன் என்பதை நீ மறைத்து பாவ வாழ்க்கைக்குள் மறைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு இயேசு என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவாயானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை பெயரிட்டு அழைத்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு சகேயுவை பார்த்து அந்த மரத்தின் மேல் விழுந்த அவனை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அருமை தேவ பிள்ளையே, உன் வீட்டுக்குள் வந்து உனக்கு சமாதானத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவன். எத்தனையா இனி மறைந்து மறைந்து ஓடிக்கொண்டிருக்கலாம், யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நிம்மதியற்ற வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறாயே, நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு நிம்மதியையும் ஜெயத்தையும் கொடுக்க இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வருகிறார்.
பார்க்க முடியாமல் இருந்த குள்ளனாயிருந்த சகேயுவோ காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்க்க விரும்பினான். இயேசுவோ அவன் உள்ளந்திரைகளை அறிந்தவர். மரத்தின் அண்டையில் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு தங்குகிற வீட்டில் சமாதானம் உண்டு. இயேசு தங்கும் வீட்டில் நிம்மதி உண்டு. இயேசு தங்கி இருக்கிற வீட்டில் ஆறுதல் உண்டு. இயேசு தங்கி இருக்கிற வீட்டில் கடன் தொல்லைகள் மாறி நிம்மதியான வாழ்க்கை உண்டு. இயேசு கிறிஸ்து தங்குகிற வீட்டிலே நீ குறைவுபடாமல் நிறைவை அனுபவிக்க முடியும். அருமை தேவ பிள்ளையே, இயேசு உன் வீட்டில் தங்க விரும்புகிறார். அழைப்பாயா? அவர் உனக்கு ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இந்த 38 வருட வியாதி காரணத்தில் சுகம் பெற விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அவனோ ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்னை கொண்டு போய் இந்த குளத்தை தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. என்னுடைய வீட்டார் என்னை விட்டு விட்டார்கள் மறைமுகமாய் சொல்லுகிறான். என்னுடைய குடும்பத்தினர் என்னை விசாரிக்கவில்லை. என்னுடைய குடும்பத்தார் எனக்கு உதவி செய்ய விரும்பவில்லை. என்னுடைய குடும்பத்தாரோ என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான நிலைமையில் என்னை கொண்டு வந்து இங்கு விட்டு போய்விட்டார்கள். மறைமுகமாக அவன் சொல்கிறான், என்னை யாரும் கொண்டு போய் குளத்தில் இறக்குவதற்கு ஒருவரும் இல்லை. அருமை தேவ பிள்ளையே, இதை போல நீ சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு உன்னால் தான் எனக்கு இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலை என்று சொல்லி மற்றவர்களை விரல் நீட்டிக் கொண்டிருக்கலாம். அருமை தேவ பிள்ளையே, மற்றவர்களை விரல் நீட்டுகிறான். விரல் நீட்டும் பொழுது மெய்யான சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாது. உன் ஒரு விரலை நீட்டுகிறான வேளையில உன் பக்கமாய் 4 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. நீ இவ்விதமாய் விரல் நீட்டும் பொழுது பெருவிரலும் மற்ற 3 விரல்களும் என்னை நோக்கி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நீ என்று சொல்லி ஒரு விரல் காண்பிக்கும் பொழுது நீ என்று சொல்லி 4 விரல்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. இதே நிலைமைதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயும். மற்றவர்கள் தான் என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள். மற்றவர்கள் தான் என் வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கெடுக்கிறார்கள். அவர்கள் இருப்பதினால் என் வாழ்க்கையில நிம்மதியற்ற வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ குற்றப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார். அதிலே முதலாவது சபையாகிய எபேசு சபையை குறித்து ஆண்டவர் புகழ்ந்து சில காரியங்களை சொல்கிறார். உன் கிரியைகளை, 2ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ படுகிற பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ நிதானித்து பார்த்து அவர்களை சோதித்து பார்த்து அறிகிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தமாய் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் செய்ய வேண்டிய காரியம், நீ இன்ன நிலைமையிலிருந்து
விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தன்னை அதிவிடத்தில் இருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை இந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறார். சகித்துக் கொண்டிருக்கிற, பொறுமையாக இருக்கிற எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் உன் வாழ்க்கையில இன்ன நிலைமை, எந்த நிலைமையில் இருந்து விழுந்து போனார், ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருக்காய் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய எதிர்ப்புகளையும் சகித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ உன்னை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு எல்லாவற்றையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆனால் இப்பொழுது அவர்களோடு கூட ஒன்றித்து போயிருக்கிற நிலைமை, ஒன்றித்து போயிருக்கிற நிலைமை, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியையை நீ செய்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த 8 விதமான காரியங்கள் இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம். ஆனால் அவர்களை இயேசு கிறிஸ்து தேடி வந்து சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். அருமை தேவ பிள்ளையே, அவர்களை தேடி வந்து விடுதலை கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ, இனி அழாதே என்று சொல்லி என் ஆண்டவர் உன்னை தேற்றும்படி உன் அருகில் வந்து நிற்கிறார். நீ எங்கு விழுந்தாய் என்பதை சிந்தித்து பார்த்து மறுபடியும் எழும்பி மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விடாமல் உறுதியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வாயானால் அவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் உன் வேதனையிலே, உன் துக்கத்திலே, உன் குடும்ப பிரச்சனையிலே, உன்னுடைய குடும்ப சூழ்நிலையிலே, உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நிலைமையிலே, சாபக்கட்டிலே, பிசாசி கட்டிலே, வியாதி கட்டிலே சிக்கி கிடக்கிறதான நீ, உனக்கு விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய இரட்சகராய் நீர் மாறும், உம்மை என் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் சாபத்தை மன்னித்து சாபக்கட்டிலிருந்து, பிசாசு கட்டிலிருந்து, நான் தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நீ சொல்வாயானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்துக்குள் வந்து உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை விடுவிக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடுவோங்களா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் தேவரீர் எங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மாத்திரம் ஆச்சரியமான காரியங்களை செய்து வழி நடத்துகிற தேவன். ராஜாவே ஸ்தோத்திரம். சுய நினைவோடு கூட இருந்த மனிதனை பார்த்து சுகமாக விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்டேன்.
சுயநினைவற்ற மனிதனை பார்த்து அவனுக்குள் இருந்து வேதனைப்படுத்திக் கொண்டிருந்த பிசாசை விரட்டி வைத்தீர் ஆண்டவரே. என் தேவரே, அவனுக்கு சுகம் கொடுத்தீர், இவனிடத்தில் சுகமடைய வேண்டும் சொல்லி கேட்டீர். தேவனே, சுகமடைய சுய நினைவோடு கூட இருக்கிற பிள்ளைகள் பல விதத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவர்களுடைய கட்டுகளில் இருந்து சுய நினைவோடு ஆண்டவரே இவைகளிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உம்மை நோக்கி விடுதலை பெற்றுக்கொள்ள நோக்கி கூப்பிட்டு விடுதலையை அனுபவிக்க கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். தெய்வ ஒத்தாசை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பான், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஒரு தேவனே, ஒரு விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள, உம்மை தம்முடைய ரட்சகராய் வைத்துக் கொள்ள கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீரே பாவத்தை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினீர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். நீர் வரப்போகிறீர் என்பதை விசுவாசித்து நம்முடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்க அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமாதானத்தை கூறி ஜெபிக்கிறேன். அற்புதமான காரியத்தை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் ஆசீர்வாத நன்மைகளும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் வருகை பர்யந்தம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். யாவற்றையும் பேசின வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.